ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிற இனிமேல் லெவலிங் அப் இந்த ஃபேண்டசி வேர்ல்டு எபிசோட் 29 தான். அப்படி போன எபிசோட்லாம் பார்க்கலன்னு சொன்னீங்கன்னா பிளேலிஸ்ட் செக்ஷனில் பிளேலிஸ்ட்டாக கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் வீடியோ புரியும். அப்படி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. போன எபிசோடில் பார்த்துருப்போம், இந்த மாதிரி அவங்க வந்து ஜெயிக்கிற நிலைமைக்கு போயிருப்பாங்க. இருந்தாலும் ஹீரோ வந்து அவனோட லொக்கேஷன் அங்கே காட்டி கொடுத்துருப்பான். அவனும் அங்கே சவால் விட்டனால அந்த லீடரும் பின்னாடியே தோத்தின்னு வந்திருப்பான். அந்த லீடரும் நிறைய அட்டாக் பண்ணியிருப்பான். இருந்தாலும் இவன் தப்பிச்சிக்கினே அங்கே இருக்க பெரிய மாஸ்டர் கிட்ட வந்துடுவான். அவனும் அங்கே அந்த பெரிய மாஸ்டரை பார்த்து கேட்பான், இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுங்க பெரிய மாஸ்டர். இப்படி அவனும் கேட்க இதை பார்த்தா அவரும், டேய் இங்க ஏண்டா வர, இங்க வராத அப்படின்னு சொல்லியிருப்பான். இங்கதான் இந்த எபிசோடே தொடங்குது. எபிசோட ஸ்டார்டிங்லயே அவனும் அங்க மாஸ்டர் பின்னாடி போய் ஒழிச்சுக்கிறான். அங்க இருக்க ஆளுங்களும் இதை பார்த்து ரொம்ப பயந்து போயிடுறாங்க. டேய் என் பின்னாடி ஏண்டா வந்து ஒளிற, நானே பயத்துல இருக்கேன். ஆனா அங்க இருக்க அவனும் சொல்றான், என்னப்பா நீங்க வந்து அவனை தர மாட்டீங்களா? ஆனா அங்க இருக்க குன்னு சொல்றான், யோ அலையன்ஸ் லீடரு, இந்த மாதிரி என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்கயா. ஆனா இதெல்லாம் கேட்கிற அவரும், தம்பி இந்த மாதிரி நீ யாருன்னே தெரியாதுப்பா, இந்த மாதிரி அவரு ரொம்பவே ஸ்ட்ராங்கா தெரியுறாரு, நாங்க வந்து தோல்வியை ஒத்துக்கிறோம் இப்படின்னு அவங்க ரெண்டு பேருமே அங்க தோல்வியை ஒத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து இருக்க அந்த லீடரும் சொல்றான், ஓ அப்படியா, அப்பனா அந்த பையனை எனக்கு ஹேண்ட் ஓவர் பண்றேங்க, அவ்வளவுதானே, இந்தாங்க இந்த பையன், இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு அவங்க பின்னாடி போயிடுறாங்க. இருந்தாலும் அங்க குன்னு சொல்றான், தயவு செஞ்சு என்னை விட்டு போகாதீங்க லீடர், அலையன்ஸ் லீடரே என்னை வந்து காப்பாத்துங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த மாஸ்க் மேனும் ரொம்பவே கடுப்பாகிறான். அப்பனா நீ வந்து விட்டு கொடுக்க மாட்டேன், அப்போ நீங்க ரெண்டு பேருமே ஒன்னா சாவுங்க இப்படின்னு அவனும் ஒரு பவரை யூஸ் பண்ணி அங்க அட்டாக் பண்றான். ஆனா அதுக்குள்ளேயே அங்க பெரிய மாஸ்டரும் அவரோட பவரை யூஸ் பண்ணி அதை தத்துறாரு. இதனாலே அங்க ஒரு பெரிய புகை மூட்டமும் கிரியேட் ஆகுது. உள்ள பார்த்தா குண்ணிய காணோம். இதை பார்த்தா அந்த மாஸ்க் மேனுக்கும் அவ்வளோ ஆச்சரியம். இவன் வந்து எங்க போனா, ஓ நீ வந்து என்னதான் தெரியா, நான் வந்து உனக்கு பின்னாடி தான் இருக்கேன் இப்படின்னு அந்த கேனனை வச்சு அங்க பயங்கரமா அட்டாக் பண்ணிடுறான். இதனால அந்த மாஸ்க் மேனோட மாஸ்க்கும் உடைஞ்சிது. பார்த்தா இப்பதான் ஒரு ட்விஸ்டியை உடைக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணை காப்பாத்திருப்பால, அதே பொண்ணு தான். இதெல்லாம் பாக்குற அவங்களும் ரொம்பவும் ஷாக் ஆயிடுறாங்க. அப்போனா இது வந்து ஒரு பொம்பளையா, இப்படி அவங்க ஷாக்கிங்கா இருக்க அதுக்குள்ளேயே அந்த பொண்ணும் அங்கல இருந்து ஓட ஆரம்பிக்குது. இதுவும் அங்க ஓடி போயிட்டு அவங்கள்ட்ட ஆர்மிக்கையில சொல்லுது, இந்த மாதிரி நீங்க வந்து டக்கு நீங்க இருந்து போங்க. ஆனா இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அவங்களும் ரொம்பவும் ஷாக்கிங்ல இருக்காங்க. நான் வந்து இத்தனை பல ஆயிரம் வருஷமா நான் வந்து இவங்களுக்கு சேவ் பண்ணிருக்கேன், நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி நம்மளோட லீடர் வந்து ஒரு பொம்பளையா, அதாவது ஒரு உமனா, இப்படி இவங்கள ஷாக்கிங்ல இருக்க அவங்களும் சொல்றாங்க, இந்த மாதிரி நான் சொல்றேன்ல இங்க இருந்து போங்க. இதனாலேயே அங்க இருக்க ஆளுங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதுக்குள்ளேயே அங்க இருக்க ரெண்டு எல்டர்ஸும் வராங்க. ஏய் இது இந்த மாதிரி அந்த வயசானவங்களும் கேட்க இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த மாஸ்க் உமனும் கேக்குது, என்னாச்சு எல்டரியூ, நான் சொல்றதை நீங்க கேட்க மாட்டீங்களா? ஏய் நீ வந்து இத்தனை வருஷமா எங்க கிட்ட போய் சொல்லியிருக்க. ஆனா பக்கத்துல இருக்க அந்த வயசான எல்டர் லேடியை சொல்லுது, சரி அது இருக்கட்டும், இந்த மாதிரி நம்ம இங்கிருந்து ஃபர்ஸ்ட் போகலாம், ஏன்னா இந்த மாதிரி இங்க போர் நடந்துன்னு இருக்கு. நான் வந்து முதல்ல உங்ககிட்ட பேசுறேன், இந்த மாதிரி நீங்க ரெண்டு பேருமே உமன், அதனால தானே உங்களுக்கு சப்போர்ட்டிவா பேசிக்கிறீங்க. எனக்கு தெரியும் இந்த மாதிரி நீயும் அவளை வந்து இத்தனை வருஷமா ப்ரொடெக்ட் பண்ணிருக்க, உனக்கும் இந்த உண்மை தெரியும் தானே. ஆனா அதுக்குள்ளேயே அவளோ சொல்றான், இந்த மாதிரி நான் தான் சொல்றேன்ல ஃபர்ஸ்ட் இங்கிலேருந்து போகலாம். ஏய் வாய மூடு, என்ன நீங்க சொல்றீங்க, இந்த மாதிரி நான் ஒரு உமனா இருக்கேன் அதனால தானே நீங்க இப்படி சொல்றீங்க, நான் வந்து ஒரு மாஸ்டரா இருக்க கூடாதா என்ன? அப்படி இல்லை, எல்லாமே உன்னால் தான், இந்த மாதிரி உன்னோட பிளான்ஸ் எல்லாமே எனக்கு தெரியும். நாங்க வந்து வந்தது ஜாயின்ஸாக்க அட்டாக் பண்றதுக்கு வேண்டி தான். ஆனா இப்ப பாரு உன்னால எத்தனை பேரை நாங்க வந்து இழந்துட்டோம், எல்லாமே உன்னால் தான். அதுவும் இல்லாம சீக்ரெட் ரிவைவல் அதுவும் உன்னால டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எல்லாம் யாரால, உன்னால தான். இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க பின்னாடி இருக்க ஆளுங்களும் அங்க சொல்றாங்க, இந்த மாதிரி உமன் அது வந்து ஒரு லீடரா இருக்க கூடாது எப்படின்னு இவங்களும் அங்க கத்தின்னு இருக்க அந்த வயசான எல்டரும் அங்க வந்து அந்த பொண்ணு மேல அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் பாக்குற பின்னாடி இருக்க ஆளுங்களும் அட்டாக் பண்ண வராங்க. ஏய் எவ்வளவு தைரியம் இருந்தா எண்ணி எதிர்க்கீங்க இப்படின்னு அவளும் அவளோட பவரை யூஸ் பண்றா. இதனாலே எல்லாருமே தூரமா போய் விழுறாங்க. ஆனா இதுக்கப்புறமா அவ சும்மா இருக்காம அவளோட அங்க பெரிய அட்டாக்கும் அங்க வந்து லான்ச் பண்றா. இதனால ஒரு பெரிய வளையமும் கிரியேட் ஆகுது. அதுக்குள்ள இருந்து பெரிய பெரிய அட்டாக்ஸும் அவங்க மேல பட ஆரம்பிக்குது. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க அந்த வயசான எல்டரும் சொல்றாரு, நீ இப்போவும் அந்த துரோகியை நீ வந்து இன்னமும் ஏத்துப்பியா என்ன? இதெல்லாம் கேட்டக்கப்புறம் அவங்கள ஒரு வளையத்தை கிரியேட் பண்ணி அவங்களுக்கு அவங்களே தாக்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க பெரிய மாஸ்டர் சொல்றாரு, நான் வந்து நினைச்சு கூட பார்க்கல இந்த மாதிரி இவங்களுக்குள்ளேயே ஒரு ஈவிலான சாக் இருக்கும்னு. ஏன்னா இவங்க வந்து இவங்களே அழிச்சிக்கிறாங்க, இவங்களோட மக்களும் நிறைய பேர் காலி ஆயிட்டாங்க, இன்னும் ஒரு பைத்தியக்காரங்க இப்படி ஒரு சொல்ல இருக்க. இதெல்லாம் பார்த்துன்னு இருக்க குன்னும் யோசிக்கிறான், அப்போனா இவங்க வந்து வில்லிங் இல்லாம தான் இங்க வந்து அட்டாக் பண்ண வந்திருக்காங்களா? அப்போனா இதுக்கும் அந்த பொண்ணுக்கும் எந்த விதமான சம்மதமும் இல்லையா? அப்போனா நான் வந்து அவங்கள காப்பாத்தணுமா என்ன? இதுவே ஒரு நல்ல சான்ஸா கூட இருக்கலாம், இந்த மாதிரி அந்த அழகான பொண்ணை என்னோட ஃப்ரெண்ட் ஆக்குறதுக்கு. இதனாலேயே அவனும் அங்க போக ஆரம்பிக்கிறான். ஆனா இங்க இருக்க அந்த வயசான எல்டரும் சொல்றாரு, நீ வந்து போக கூடாது, அவங்க வந்து ஒரு ஈவலான சாக்கு, அவங்களுக்குள்ளேயே அவங்க வந்து சண்டை போட்டுக்கிறாங்க, இப்போ வந்து நீ போனா உனக்கும் அடிப்பட வாய்ப்பு இருக்கு. ஆனா இதெல்லாம் கேட்கற குன்னு சொல்றான், எனக்கு வந்து தெரியும் நீங்க ரிமைன் பண்றதுக்கு ரொம்ப நன்றி, ஆனா நான் வந்து இப்போ போகணும் இப்படின்னு அவனும் பறந்து போக ஆரம்பிக்கிறான். இந்த சைடு அவங்களும் பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இதை பார்த்து அந்த பொண்ணும் தப்பிச்சுக்கினே இருக்கா. ஒரு கட்டத்துல ஒரு அட்டாக் வந்து படுற மாதிரி போயிருக்கும், இருந்தாலும் அதையும் இவ டேச் பண்ணிடுறா. ஆனா பின்னாடி இருக்க எல்டர்ஸ் என்ன சும்மாவா இருப்பாங்க, அவங்களும் அங்க அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே ஒவ்வொரு சைட்ல இருந்து அட்டாக் பண்ண அங்க இருக்க அந்த வயசான எல்டர் தாத்தாவும் ரூட் டெக்னிக் அட்டாக்கையும் லான்ச் பண்றாரு. இதனாலே அந்த பொண்ணு அங்க வாசமா மாட்டிக்குது. இந்த சைடு அந்த வயசான எல்டர் லேடியும் அதுவும் அட்டாக் வந்து அந்த அட்டாக்கும் அந்த பொண்ணு மேல பல்லான்னு போவோம். ஆனா வானத்துல ஏதோ ஒரு சங்கு சக்கரம் மாதிரி வந்து
அங்க வர எல்லா அட்டைக்கையும் அது டிஃப்ளெக்ட் பண்ணிது. அங்க இருக்க ஆளுங்களும் அது தாக்க ஆரம்பிக்குது. பார்த்தா அந்த பொண்ணையும் அது ஃப்ரீ ஆக்கிது. அந்த பொண்ணு அங்க வெளில போகும்போது ஹீரோவா மாசா வந்து அங்க பிடிச்சிங்கன்னு சொல்றான். என்ன ஹனி, நான் வந்து கொஞ்சம் லேட் ஆயிட்டேன், அதுக்கு என்ன மன்னிச்சுக்கோ. ஆனா இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவளும் அங்க மூஞ்சில கிக்கச்சிடுறா. இதெல்லாம் பாக்குற அந்த வயசான எல்லாரும் சொல்றாரு, இந்த மாதிரி உன்னோட வேலையை நீ வந்து பாரு, எதுக்கு வந்து இங்க நீ டிஸ்டர்ப் பண்ற, இல்லைன்னா உன்னையும் போட்டு தள்ளுற மாதிரி ஆயிடும். நான் வந்து எதுக்கு திரும்ப இங்க வந்திருக்கேன், இந்த மாதிரி நீங்க ஜாயின்ஸா கூட நல்லத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறீங்க, அதனால நான் வந்து நுழையிறது ஆப்வியஸ் தான். இதுக்கப்புறம் குன்னு அங்க கேட்கறான், இந்த மாதிரி இவ வந்து ஒரு பொண்ணா இருக்கனால நீங்க வந்து லீடரா எடுத்துக்கலையா, என்ன பிரச்சனை, இவ வந்து ஒரு பொண்ணு, அதுவும் இல்லாம இவளுக்கு லீடரா இருக்க தகுதியும் இல்ல, அதுவும் இல்லாம இவ ட்ரேடர், இவெல்லாம் இங்க லீடராகவும் இருக்கக்கூடாது, மாஸ்டராகவும் இருக்கக்கூடாது, என்ன நீங்க சொல்றீங்க, அவ வந்து வெறுமா ஒரு பொண்ணு தானே, அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ஏன்னா அவ வந்து நீங்க சொன்னது எல்லாத்தையும் பண்ணிருக்கா, அதுவும் இல்லாம அவ வந்து நீங்க சொன்னனால இங்க இருக்க மாஸ்டரை கூட போட்டு தள்ளலான்னு இருந்தா, அதெல்லாம் என்ன அர்த்தம். இதெல்லாம் கேட்டு இருக்க அந்த வயசான எல்லாரும் அங்க ரொம்ப கடுப்பாயிராரு, நீ வந்து நான் சென்ஸா பேசின்னு இருக்க, இப்படி அந்த வயசான எல்டர் சொல்றதோட இங்க இந்த எபிசோட முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த எபிசோட் எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. போக போக வர எபிசோடு இன்னமும் இன்ட்ரெஸ்டிங் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி இப்போ 3 பேர் ஹீரோயினாக தகுதி இருக்கு. இந்த மாதிரி இந்த மாஸ்குமன் இது, இன்னொன்னு சு, இன்னொன்னு ஜாயு, இவங்க 3 பேர்ல யாரு வந்து பர்ஃபெக்டான ஹீரோயினா இருப்பா, அதை வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் யாரு வந்து கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு. இவங்க இந்த வீடியோவை இங்கே முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.